எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கப்பல் தமிழன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்துல காட்டுல முளைச்சு கிடைக்கிற செடி அதுல காய் வைக்குது. ஆனா அதோட மகிமை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வெள்ளைக்காரனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த பாருங்க, இதுல வந்து காய் கிடக்கு. இந்த பாருங்க, பூ பூத்துருக்கு, நிறைய காயும் காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி காய் காய்ச்சிருக்கு. இது இதோட மகிமை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வெள்ளைக்காரனுக்கு தெரியுது. இந்த பாருங்க, அதை உடைச்சோம்னா இதுக்குள்ள இப்படி இருக்கும் காய். இதே வந்து பழுத்துருச்சுன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். சரிங்களா? எங்க அம்மா சொல்றாங்க, அவங்க சின்ன பிள்ளைலாம் இது வந்து பிடுங்கி உடைச்சு விளையாடுவாங்க அப்படின்றாங்க. இது வந்து சாப்பிடலாம். இது வந்து கூஸ்பெரி அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. பட் இது பழுத்துருச்சுன்னா வந்து ஒரு 8 பீஸ், பழுத்து 8 பீஸ் ஒரு பாக்ஸ்ல வரும் வெளிநாட்டுல எல்லாம். பாருங்க, இது வந்து காய், இன்னும் பழுக்க கிடையாது. பழுத்துச்சுன்னா இதை வந்து உடைச்சு அது ஒரு பாக்ஸ்ல போட்டு ஒரு 8 பீஸு, அது அப்படியே ஃபுல்லாவே பாக்ஸ்ல 8 பீஸ். அதாவது வெளிநாட்டு டாலர் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $10. நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா, 880 ரூபா. ஆனா அது நம்ம வீட்டுல இங்க காட்டுல இப்படி கிடக்கு. நம்ம வெட்டி போட்டுருவோம், செடி மண்டி இருக்கேன்னு. ஆனா அவனுக்கு தெரியுது, வெள்ளைக்காரங்களுக்கு, இது எவ்வளவு சத்து அப்படின்னா. இதுல நிறைய ஊட்டச்சத்து எல்லாம் இருக்கு. நம்ம சாப்பிடலாம். சரிங்களா? சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டேன். நான் பழம் தான் சாப்பிடணும். காய் அவன் மாதிரியா இருக்கும். அதனால சொடக்கு தக்காளி அப்படின்பாங்க. பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, இதுதான் அது. ஓகே, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட தமிழ் பேர் என்னன்றது. இது வந்து வெளிநாட்டுல 800, 880 ரூபா. ஒரு 8 பீஸ். நான் சொல்றது ஒரு கிலோ கணக்குல சொல்ல, 8 பீஸ் சின்ன பாக்ஸ்ல வரும். ஓகே, நம்மளோட தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கப்பல் தமிழர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.